ரசாயனங்கள் கலக்கப்பட்டு சந்தைக்கு வரும் ரீஃபைன்ட் வீட் ஃப்ளார் என்று சொல்லப்படும் சுத்திகரிக்கப்பட்ட மைதா மட்டும்தான் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துமா? சுத்திகரிக்கப்படாத அல்லது ரசாயன கலப்பில்லாத வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மைதா மாவினை கொண்டு செய்யும் மைதா உணவுகள் தினசரி உண்ணத் தகுந்ததா? வாருங்கள் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலர் தினம்தோறும் மைதா மாவில் தயாரித்த உணவுகளையே விரும்பி சாப்பிடுகின்றோம். ஒரு காலத்தில் பசை மட்டுமே தயாரிக்க பயன்படுத்தி வந்த மைதா இன்று இனிப்பு வகைகள், கார வகைகள், பேக்கரி வகை உணவுகள் என அனைத்திலுமே இடம்பெற்றுவிட்டு தினசரி உணவாகவும் மாறிவிட்டது. இன்னும் சிலர் சமைப்பதற்கு கூட நேரம் இன்றி மைதாவை கொண்டு தயார் செய்யப்படும் பிஸ்கெட்டுகள், சமோசா, பரோட்டா, பிரெட் வகைகள், கேக்குகள், பப்ஸ், நூடுல்ஸ், குலோப் ஜாமுன், ஜாங்கிரி, நான், பீஸா, பர்கர்கள் என விதம் விதமாக வாங்கி தினசரி உணவாகவே உட்கொள்கிறார்கள். மைதா உணவுகள் தினசரி உண்ணத்தகுந்ததா? நிச்சயமாக இல்லை. ஏன்? உடலுக்கு கேடு விளைவிக்கும் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு சந்தைக்கு வரும் மைதா மாவினை கொண்டு செய்யப்படும் மைதா உணவுகளை மட்டும்தானே உண்ணக்கூடாது. ரசாயன கலப்படம் இல்லாத வீட்டிலேயே தயார் செய்த மைதாவை கொண்டு செய்யப்படும் மைதா உணவுகளை தினசரி எடுத்துக்கொண்டால் உடல் நலம் பாதிக்கப்படுமா? ஆம், நிச்சயம் பாதிக்கப்படும். 6 காரணங்களுக்காக மைதா உணவுகள் நிச்சயம் தினசரி உணவில் கூடவே கூடாது. அவை என்னென்ன? பொதுவாக மைதா மாவு ஸ்டார்ச் எனப்படும் மாவு சத்துக்கள் மட்டுமே நிறைந்தது. எனவே மைதா மாவில் செய்யப்படும் பதார்த்தங்களில் எந்தவித ஊட்டச்சத்துக்களும் கிடையாது. இதனால் உடலில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிச்சயம் ஏற்படும். மைதா உணவுகள் எளிதில் ஜீரணம் ஆகாது. எனவே வயிறு மற்றும் குடல் ஜீரண சக்தியை இழக்கும். நார்ச்சத்து இல்லாததால் மலச்சிக்கல் ஏற்படும். அதிக கலோரிகள் கொண்டதால் சாப்பிட்ட உடனேயே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது. அதிக சர்க்கரையை உடல் கொழுப்பாக மாற்றி சேமித்து வைப்பதால் உடல் எடை கூடும். கெட்ட கொழுப்பு மற்றும் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் இரத்த அழுத்தம், இருதய நோய்கள் என விதவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். மைதா சுத்திகரிக்கப்பட்டாலும் சரி, சுத்திகரிக்கப்படாத மைதாவாக இருந்தாலும் சரி, பொதுவாக மைதா உணவுகளை தினசரி உணவில் உட்கொள்வது ஆரோக்கிய சீர்கேடுகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும். இன்னும் சொல்ல போனால் தினசரி உணவில் விதவிதமான மைதா உணவுகள் விதவிதமான நோய்களை நிச்சயம் ஏற்படுத்தும். சிந்தித்து செயல்படுவோம். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.